सद्गुरुनाथ महाराज की, पंडरीनाथ विठ्ठल भगवान की, रघुमादेव की, श्री शंभो महादेव की, श्री नरहरि महाराज की ஜெய் சத்குருநாதா. எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய கருணையினால நம்ம எப்பேற்பட்ட ஒரு புனிதமான இடத்துல உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா, பண்டரிபுர சேத்திரத்துல சன்னிதானத்து, அதாவது பண்டரிபுர நாமத்வார் வாசல்லையே இருக்கக்கூடிய நரஹரி சோனார் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான பரம பக்தர், சிவபக்தர், அவருடைய சன்னிதானத்துலதான் உட்கார்ந்துருக்கோம். அவருடைய சமாதி தான் இது. சாட்சாத்து நரஹரி சோனார் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டுரங்க மகாபக்த விஜயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஜயத்துல ஒரு பக்தர் நரஹரி சோனார் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர், அவருடைய சமாதி தான் இது. இப்ப இந்த மகாத்மாவை பத்தின ஒரு லீலைய அப்படின்னு உங்களோட இடத்துல சொல்றேன். அப்பயாவது நம்மளுடைய வாழ்க்கையில ஈஸ்வரன் வேற நாராயணன் வேற இல்ல ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவமானது நமக்கு ரொம்ப அற்புதமா புரியும். நரஹரி சோனார் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மா இந்த ஊரை பண்டரிபுர சேர்ந்தவர் தான். இந்த பண்டரிபுர சேர்ந்தத்திலேயே ஈஸ்வரனுடைய ஒரு கோவில் இருக்கு. இவர் பரம சிவபக்தர், பெருமாள் பக்தன் கிடையவே கிடையாது. பாண்டுரங்கனை கண்டாலே வெறுக்கக்கூடியவர். ஹரி ஹரின்னு யாராவது சொன்னாலே காதை மூடிப்பாராம். விட்டல் விட்டல்னு யாராவது சொன்னாலே காதை மூடிப்பாராம். இந்த பக்கம் போனா கண்ணை கட்டிட்டு தான் போவாராம். ரெண்டாவது இவர் ஒரு தையல்காரர், அதாவது விதவிதமா வஸ்திரங்கள் எல்லாம் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மகாத்மா. எண்ணற்றோருக்கு அவர் நிறைய சேவைகள் எல்லாம் புரிஞ்சிருக்கார். எந்த தொண்டு பண்ணாலும் ஈஸ்வரார்ப்பணம்னு சொல்லக்கூடிய சிவ தொண்டு, சிவ கைங்கரியமாவே எப்படி நாயன்மார்கள் எப்படியோ அதே போல இங்க ஒரு சிவபக்தர். பண்டரிபுரம் ஆகிய பெருமாள் சேத்திரத்துல, பாண்டுரங்க சேத்திரத்துல ஒரு சிவபக்தர். இவர் ஆட்கொள்ளணும்னு நினைச்சாராம் பாண்டுரங்கன். அப்படி நினைக்கும் பொழுது ஏதாவது லீலை பண்ணி தானே ஈர்க்க முடியும். சோ அதனால என்ன நினைச்சாராம் பாண்டுரங்கன், அது ஒரு லீலை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பக்கம் பண்டரிபுர சேத்திரத்தை இந்த பாண்டுரங்க நாமா சொன்னாலோ, ஹரி ஹரி விட்டலா பாண்டுரங்கா நாம சொன்னாலே காதை பொத்திட்டு போகக்கூடியவர் கிட்ட ஒருத்தர் போய், இந்த மாதிரி நான் பண்டரிநாதனான உள்ள இருக்கிற பெருமாளுக்கு ஒரு இடுப்புக்கு ஒரு வஸ்திரம், ஒரு ஒட்டியான மாதிரி நான் ஒண்ணு செய்யறேன், ஒரு வஸ்திரம் செய்யணும், ஒரு ஒட்டியான மாதிரி செய்யணும், அதுக்கு எனக்கு செஞ்சு கொடுக்க முடியுமா? உங்களால நீங்க நல்லா பெரிய அளவுல செய்யக்கூடியவர், நல்லா நியாயமாவும் உழைப்பாவும் இருக்கக்கூடியவர்னு சொல்றாங்க இந்த ஊர் மக்கள். அதனால எனக்கு அந்த சாமிக்கு நீங்க பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காராம். யாருக்கு செய்யணும்னு கேட்டா, இந்த உள்ள இருக்காரே பாண்டுரங்கன், அவனுக்கு நான் செய்ய முடியாதுன்ட்டாரான். ஸ்டார்டிங்ல செய்ய முடியாதுன்ட்டாரான். ஏன்னா பாண்டுரங்கன் அவருக்கு பிடிக்காது, ஈஸ்வரன் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம். என்ன பண்றதுன்னு யோசிச்சாராம். கொஞ்ச நேரம், கொஞ்சம் முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு வந்தவர் கெஞ்சிருக்கார். யோசிச்சு, தொழில் தானே நம்ம செய்யறோம், இதுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்ல, உள்ள இருக்கிற விஷ்ணுவுக்கும் சம்பந்தம் இல்ல, செஞ்சிருவோங்கிறதுக்காக அந்த பதக்கத்தை, அந்த ஒட்டியானம் செய்யறதுக்கான ஒரு விஷயத்தை அவர் ஏற்றுக்கொண்டாராம். ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அளவு நீங்க அந்த உள்ள இருக்கிறவன் கோயிலுக்கு நான் வரமாட்டேன், என்னுடைய பகவான் ஈஸ்வரன் தான், விஷ்ணு கிடையாது, இந்த பண்டரிநாதனை பார்க்க நான் வரமாட்டேன், நீங்களே போய் அவனுடைய இடுப்பு அளவு எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அமிச்சாராம் நரஹரி சோனார். உடனே அந்த ஒட்டியானம் செய்யணும்னு சொல்லக்கூடிய பக்தர் உள்ள போய் பண்டிட் கிட்ட சொல்லி அந்த ஒட்டியானத்தோட அளவை எடுத்துக்கிட்டு நரஹரி சோனார்ட்ட கொடுக்குறார். நரஹரி சோனார் அந்த அளவை வச்சுட்டு அழகான ஒரு 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 ஆபரணத்தை செஞ்சு முடிச்சிட்டார். அவனுடைய இடுப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆபரணத்தை செஞ்சு முடிச்சிட்டார். உடனே செஞ்சு முடிச்ச உடனே ஆர்டர் கொடுத்த நபர்கிட்ட சொல்லி, இங்க வாங்க நான் செஞ்சு முடிச்சிட்டேன், சந்தோஷம், போயிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்து அமிச்சிட்டாராம். உடனே பாண்டுரங்க பக்தனான அந்த ஒட்டியானம் செஞ்சு கொடுத்த அந்த பக்தர் பயபக்தியோட பெருமாள் பண்டரிநாதனுடைய சன்னிதானத்துக்கு போய் இடுப்புல வச்சு பார்த்தா பத்தவே இல்லையாம். கரெக்டான அளவுதான், பத்தவே இல்லையாம். பத்தவே இல்லைன்னு பண்டரிநாதன் சன்னிதானத்துல பண்டிட் சொன்ன உடனே நேரா ஓடி வந்தாரா நரஹரி சோனார்ட்ட. இந்த மாதிரியா செஞ்சு கொடுத்த, ஆனா பத்தவே இல்லையா, நான் என்ன பண்றது? அப்ப நான் திரும்பவும் போய் அளவு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா திரும்பவும் அளவு எடுத்துட்டு வந்தாங்களாம். திரும்பவும் சரி வச்சு பார்த்தா சரியா இருக்கான். சரி, அப்பனா இன்னொரு முறை நீங்க போய் நல்லா தெளிவா எடுத்துட்டு வாங்கன்னு சொன்ன பிறகு அந்த அளவு வச்சு பார்த்தா கொஞ்சமா இடிச்சுதான். அந்த இடிக்கப்பட்ட, அதாவது கொஞ்சம் பத்தாம போனுச்சுல, அந்த பத்தாம இருக்கிறதையும் சேர்த்து நரஹரி சோனார் முடிச்சு கொடுத்துட்டார். கரெக்டா இருக்கும்னு சொல்லி கொடுத்தமிச்சா அதிகமா போயிட்டான்.
என்னடா இது வம்பா போச்சுன்னு திருப்பி அந்த ஆர்டர் கொடுத்த அந்த பக்தர் திரும்பவும் நரகரி சோனார்ட்ட வந்து இந்த மாதிரி ஆயிட்டு நான் என்ன பண்றது, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க கோச்சிக்காம செய்ய முடியுமான்னு கேட்டதுக்கு என்ன செய்யணும், நீங்களே உள்ள இருக்கிற பண்டரிநாதனுக்கு வந்து இடுப்பு அளவு எடுத்து நீங்களே செஞ்சு கொடுத்துருங்களேன், நான் எதுக்கு என்ன நீங்க மீடியேட்டரா வச்சிருக்கீங்க, நீங்களே போய் அந்த சாமி இடுப்பை தொட்டு, ஐயோ அதெல்லாம் சொல்லாதீங்க, அந்த அவன் நாமத்தையே நான் கேட்க மாட்டேன், அவன் வேண்டாம், எனக்கு ஈஸ்வரன் போதும்னு சொன்னாராம். அப்படி இல்லைன்னா உடனே நீங்க தான் எப்படியா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணாராம். சரி செஞ்சு கொடுக்குறேன், நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் உள்ள வருவேன், ஆனா என் கண்ணை கட்டிப்பேன், என் கண்ணை கட்டிக்கிட்டு தான் உள்ள இருக்கிறவன நான் பார்க்க விரும்பல, என்னது பகவான் ஈஸ்வரன் பண்டரிநாதன் கிடையாது, ஆகையினால நான் கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு தான் வருவேன்னு சொன்ன, நீ எப்படி வேணாலும் வாயா, எனக்கு தேவை என் பகவான் பாண்டரங்கனுக்கு இடுப்புக்கு அழகான ஒரு ஒட்டியான உடனே கண்களை கட்டி கொண்டு போனாரா நரகரி சோனார். கோவில் உள்ள சன்னிதானத்துக்குள்ள போய் நின்னாராம். அங்க இருக்கக்கூடிய பகவான் இப்ப தொட்டு தானே அளவு எடுத்தாகணும். அப்படி அளவு எடுக்கும் பொழுது தொட போறார். முதல்ல பண்டரிநாதனாகிய பகவானுடைய திருமேனிய அர்ச்சாவதார மூர்த்தியை தொட போறார். யாரு? நரகரி சோனார், சிவபக்தர். இவருக்கு பெருமாளை பிடிக்காத, ஈஸ்வரன் தான் ரொம்ப பிடிக்கும். போகும் பொழுது அந்த சுவாமியை இடுப்பை தொட்டார் பாருங்க. இடுப்பை தொட்ட உடனே அழகா புலித்தோல் இருக்கும் இல்லையா, புலித்தோல் ஆடை உகத்திருப்பார் இல்லையா பரமேஸ்வரன், அது மாதிரி இருந்துதான். என்னடா இது புலித்தோல் ஆடை அணிந்த நமது ஈஸ்வரனுடைய சரீரம் மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துட்டான். சரி லைட்டா அப்படியே மேல தொட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா கையில ரெண்டு கையில ஒரு கையில டமரு இருந்துதான். என்னடா அது நம்ம ஈஸ்வரனுக்கு இருக்கிற மாதிரி டமரு இருக்குதே அப்படின்னு பார்த்தாராம். இன்னொரு கையில பார்த்தா திரிசூலம் இருக்குதான். கொஞ்சம் லைட்டா தடவி பார்த்தா ஈஸ்வரனுடைய விபூதி வாசனை தானே வரும். அதே விபூதி வாசனை அவர் மேல வந்துதான். இது விஷ்ணுவா இல்ல எம்பெருமானாகி என்னுடைய பகவானா அப்படின்னு சந்தேகப்பட்டு கண்களை திறந்து பார்த்தாராம். அந்த இடத்துல பரமேஸ்வரன் தரிசனம் கொடுத்து, அந்த தரிசனம் கொடுக்கும் பொழுது நமஸ்காரம் பண்ணி எழும் பொழுது பரமேஸ்வரன் இல்லையா, பாண்டுரங்கன் இருந்தானா. அப்படியாக அந்த பகவான் வந்து யார நம்ம நரகரி சொன்னார, நான் தாண்டா அவன் விட்டல், நான் தான் உனக்கு பரமேஸ்வரன், நானே எனக்குள்ள எல்லாமே சர்வமும் அடக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்ததான ஒரு விஷயத்த வந்து பகவான் நரகரி சோனார ஆட்கொள்றது மூலமா அவ்வளோ பெரிய கிருபை பண்ணார். அதனால ஒரு சிவபக்தனா இருக்கக்கூடியவரை ஹரிபக்தனாக மாத்தி, சிவம் வேறு ஹரி வேறு இல்ல ரெண்டுமே ஒண்ணுங்கிற ஒரு பாவத்தை கொடுத்து ஆட்கொண்டு அப்பேற்பட்ட லீலையை புரிந்திருக்கிறான் உள்ள இருக்கக்கூடிய பண்டரிநாதன் சொல்லக்கூடிய மகாபக்தர் ஒரு பகவான். அதனால இந்த மாதிரி ஒவ்வொரு பக்தர்களுக்கும் சமர்த்த ராமதாசர் இந்த ஊருக்கு வந்திருக்கார். அவருக்கு தெய்வம் யாருன்னா ராமன் தான், ராமன் வேற எதுவுமே கிடையாது. பண்டரிநாதனை கண்டாலே இவனை எதுக்கு நான் சேவிக்கணும், எனக்கு எல்லாமே ராமன் தான் இந்த ஊருக்கு வந்தாராம். இங்க வந்து பார்த்தா பண்டரிநாதன் இல்லையா, உள்ள ராமன் நிக்கிறானா, நான் தாண்டா அவனுடைய ராமன்னு சொல்லி விட்டலன் ராமனாக தரிசனம் கொடுத்தாராம். இதே லீலையை தான் ஷிரடியிலையும் பாபா பாண்டுரங்க பக்தர்களுக்கு பண்டரிநாதனும் தரிசனம் கொடுக்கிறார், குரு பக்தர்களுக்கு குருவாகவும் தரிசனம் கொடுக்கிறார். இந்த மாதிரி நம்ம என்னவா பார்க்கிறோமோ அதுவாக மாறக்கூடிய பரபிரம்மம் பாண்டுரங்கன். ஆகையினால அப்பேற்பட்ட திவ்யமான மங்களமான ஒரு பரம பக்தர் நம்மளுடைய நரஹரி சோனார். அவருடைய சமாதியில அமர்ந்து கொண்டு நம்ம இந்த கதையை அனுபவிக்கிறோம். இதுக்கு நமக்கு கிருபை பண்ண நம்மளுடைய சச்சிதானந்த சத்குருநாதருடைய கிருப்பையும் பகவான் பண்டரிநாதனுடைய கிருப்பையும் நரஹரி சோனார் மகாராஜுடைய ஒரு கருணையும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால பண்டரிபுரம் நம்ம வந்துட்டோம்னா இப்படி பார்த்துட்டு குளிச்சுட்டு ஓடாம இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய கதைகளை கொஞ்சமாவது நம்ம உள்வாங்கி கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் எவ்வளவு கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காதுன்றத அடியின் தெளிவா சொல்லிடுறேன். அதனால வந்தோம் போனோம்னு இல்லாம பாபா சொல்வார், விவேகத்தோட ஒரு சேத்திரத்துக்கு போ அப்படின்னா, விவேகத்தோட என்னன்னா ஒரு சேத்திரத்துக்கு நீ போற அப்படின்னா அந்த சேத்திரத்தினுடைய மகாமித்யம் என்ன, அந்த தெய்வத்தினுடைய கிருபா கடாட்சம் என்ன, அந்த தெய்வத்தின் மூலமா எத்தனை பக்தர்கள் ஆட்கொள்ளப்பட்டு என்னென்ன லீலைகள் நடந்ததுங்கிறத ஓரளவாவது புரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா உனக்கு அந்த கிருப்பை கிடைக்கும்டா. எதுவுமே தெரியாம போனீங்கன்னா உனக்கு ஒண்ணுமே கிடைக்காதுன்றத போல பாபா சொல்லியிருக்கார். ஆகையினால நமக்கு இந்த கிடைச்ச இந்த சின்ன தருணத்துல நம்மளால முடிஞ்ச அளவு இந்த ஒரு லீலையை நம்ம சொல்லியிருக்கோம். அதனால பண்டரிபுர சேத்திரத்துக்கு வரக்கூடிய எந்த பக்தர்களா இருந்தாலும் மகானுபாவரான நரஹரி சோனாருடைய சமாதி வேற எங்கேயோ இல்ல, நம்மளுடைய நாமதேவ மகாராஜுடைய சமாதிக்கு முன்னாடி கொஞ்ச தூரம் தள்ளிதான். இங்க கேட்டாலே சொல்லுவாங்க நரஹரி சோனாருடைய சமாதி எதுன்னு கேட்டாலே சொல்லுவாங்க. அவசியம் எல்லாரும் வந்து தரிசிக்க வேண்டிய நரஹரி சோனார் மகாராஜ் அவர்களுடைய சமாதி தரிசனம்.
இதுக்கு கிருப பண்ண குருநாதனுக்கும் பண்டரிநாதனுக்கும் ரகுமாதேவிக்கும் ஜெகன்மாதா ராதா கிருஷ்ணமாய் அம்மாவுக்கும் திவ்யமான மங்களமான நமஸ்காரங்கள். பண்டரிநாத் விட்டல பகவானிக்கு, ரகுமாதேவிக்கு, புண்டரி ஹரி விட்டல.